பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதத்தின் வாழ்த்துக்கள். கடந்த 10 மாதங்களாக நம்மை தகப்பனைப் போல தோளில் சுமந்து தாயைப் போல தேற்றி வழிநடத்தி வந்த தேவன் இந்த மாதத்திலும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து நடத்துவாராக. இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தியானிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். நாம் அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்களை சாதிப்பதற்காக மனிதர்களை தேடி போகிறோம். தீராத நோய் என்று சொன்னால் மருத்துவர்களை தேடி போகிறோம். இக்கட்டான பண தேவை என்று சொன்னால் பணம் கொடுக்கும் நபர்களை அல்லது வங்கிகளை தேடி போகிறோம். தீர்க்க முடியாத பிரச்சனை என்று சொன்னால் காவல்துறை, மற்றபடி நீதிமன்றங்களை அணுகுகிறோம். சில நபர்களுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து, சில பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று சொன்னால் அதற்குரிய சென்டர்களை தேடி, அதற்குரிய ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்களை தேடி போகிறோம். பல நேரங்களில் அது கூட நமக்கு தோல்வியாய் முடிகிறது. ஒரு குடிகாரனை எத்தனை பேர் புத்தி சொன்னாலும் மாற்ற முடிவதில்லை. எத்தனை மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு சேர்த்தாலும் அவனை மாற்ற முடியவில்லை. சில நேரங்களில் வியாதி முற்றி போகும் பொழுது மருத்துவர்களாலே கூட அதை குணமாக்க முடியவில்லை. இனி எங்களால் ஒன்றுமல்ல என்று சொல்லிவிடுகிறார்கள். சில பிரச்சனைகளை காவல்துறையாலே தீர்க்க முடியவில்லை, நீதிமன்றங்களாலே தீர்த்து முடியவில்லை. இப்படி பல நிலைகளில் நாம் நம்பி போகிற மனிதர்கள் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறார்கள். மனிதனுடைய ஞானம் தோற்று போகிறது, மனிதனுடைய பணம் தோற்று போகிறது, மனிதனுடைய முயற்சிகள் தோற்று போகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தருணத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் வேதத்தை ஆராய்ச்சி செய்வோமே ஆனால் தேவனை சார்ந்து, தேவனை நம்பி, தேவன் மேல் விசுவாசம் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவன் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த தேவன் வேதத்தில் உள்ள சம்பவங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கு, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் ஏற்படுத்துகிறதான தேவன். மலைகளை கூட வழிகளாக்கி நமக்கு தருகிறவர். செத்து போனவனை தூங்கி கொண்டிருக்கிறவனாக பார்க்கிறதான தேவன். தண்ணீருக்குள் மூழ்கி போகிற கோடரியை அதை மிதக்கும்படி செய்கிறதான தேவன். மரித்து 4 நாளான லாசருவை ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு எழுப்பியதான தேவன் அவர். தண்ணீரை ருசி நிறைந்த திராட்சரசமாக மாற்றுகிறதான தேவன். கடலை உலர்ந்த தரையாக மாற்றி அதிலே தம்முடைய ஜனங்களை நடந்து போக செய்ததான நம்முடைய தேவன். யோர்தானை பிளக்க செய்து அதிலே நடந்து போக செய்ததான நம்முடைய தேவன். எரிகோவை சுற்றி சுற்றி ஆர்ப்பரித்தே தகர்க்க செய்ததான தேவன். இவைகளை மனிதனாலே செய்ய முடியுமா? முடியாது. இவைகள்லாம் இயற்கைக்கு மாறான காரியங்கள். இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் திங்ஸு. அப்போ இதை செய்வதற்கு யாராலே முடியும்? கர்த்தராலே மட்டும்தான் முடியும். மனிதனாலே மழையை கொண்டு வர முடியவில்லை, மழை பெய்கிற மழையை நிறுத்த முடியவில்லை. ஆனால் தேவனாலே மட்டுமே கூடும். சீஷர்களாலே காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆனால் இயேசு அதை கட்டுப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேவனாலே மட்டுமே செய்ய முடியும். இன்றைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எத்தனை காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்து பல மனிதர்கள் இருந்தும், சில பெரிய பெரிய நபர்களுடைய சிபாரிசுகள் இருந்தும் செய்ய முடியாமல் போனதோ, இன்றைக்கு நம்பிக்கை வையுங்கள், தேவனாலே முடியும். இது தேவனாலே ஆகும். திருமண காரியங்கள் தடைபடுகிறதா? தேவனாலே ஆகும். கற்பத்தின் கனி கிடைக்கவில்லையா? எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள், எவ்வளவோ ஆஸ்பத்திரிகளுக்கு போகிறார்கள், எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிடுகிறார்கள், முடியவில்லையா? தேவன் மேலே நம்பிக்கை வையுங்கள், தேவனாலே இது ஆகும் என்று சொல்லி, அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தோற்று போகலாம். ஏனென்றால் அதற்கு மனிதருடைய உதவி தேவை. ஆனால் தேவன்
உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே விசுவாசத்தை தேவன் மேலே வையுங்கள். இந்த மாதம் மனிதனாலே அல்ல, தேவனாலே ஆகும். நிச்சயம் அதை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். மனுஷனாலே கூடாதது தான், ஆனால் தேவனாலே கூடும். பணத்தினாலே முடியாது, தேவனாலே கூடும். மருத்துவர்களாலே முடியாது, ஆனால் உம்மாலே கூடும். எனவே இதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் அற்புதங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, எங்களை எல்லா வித ஆபத்துக்கு விலக்கிக் கொள்ளும். இந்த மாதத்தை கண்ட நாங்கள் டிசம்பர் மாதத்தையும் ஜீவனோடு காண உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றுமென்று சதா காலமும் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. Have a blessed month.